ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். நாட் சம்திங் ஸ்பெஷல், சும்மா வீக்கெண்ட் அதுவுமா கோயிலுக்கு போயிருந்தோம். அதை ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணேன். ஓகே, அதை அப்லோட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். என்னென்னா அன்றைக்கி சாட்டர்டே ஏகாதசி, கொஞ்சம் பெருமாளுக்கு உகந்த நாள் இல்லையா, அதனால் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் நரசிம்மர் கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம். நாங்கள் ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வெளியே வரும்போது, நம்ம கோயிலுக்குன்னு இல்லை, எங்கேயாச்சும் வெளியே போனாலே ஏதாவது வாங்கிட்டு வருவோம் இல்லையா, மெமரபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒரு ஷாப்பில் நின்றுட்டு என்ன வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய ரூமில் வந்து 7 குதிரை ஓடுற மாதிரி ஒரு பிக்சர் வச்சுருப்பேன். அது வச்சதுலேருந்தே மம்மி எனக்கும் வேணும்னு சொன்னாங்க. கோயிலுக்கு வந்து அந்த பிக்சர் இங்கே கிடைக்குமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கோயிலெலாம் போய் 7 குதிரை ஓடுற மாதிரி யார் வச்சுருப்பா அப்படின்னு சொல்கிறேன். பார்த்தா பக்கத்து ஷாப்லேயே இருந்தது. ஏதோ நாங்கள் கேட்டோன்னே அனுமான் வந்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ 2 பிக்சர் அதில் வாங்கினோம். ஒன்று வந்து ப்ளூ தீம்லேயும், ஒன்று வந்து சன்ரைஸ் தீம்லேயும் இருக்க மாதிரி. ப்ளூ தீமில் இருக்கதை என் ரூமில் மேலே ஒட்டிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து சண்டே சும்மா முனியப்பன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு கோழி சேவலா அதை அறுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு முனியப்பன் கோயிலுக்கு போயிருந்தோம். ஆக்சுவலி இந்த கோயிலில் வந்து மம்மி வேண்டிக்கிட்டு மரத்தில் தொட்டில் கட்டி போட்டு தான் நான் பிறந்தேன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த உலகத்துக்கு என்னை படைத்த கடவுள் வந்து இவர் தான். அதனால் என்னோடய பிறந்த வீடு மாதிரி இந்த கோவில் வந்து. ஸோ கோழி சேவல்லாம் வெட்டிட்டு பக்கத்துலேயே ஒரு ஜூஸ் ஷாப் இருந்து ஜூஸ் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இதோட இந்த மினி விலாக் அவ்வளோதான்.